பெண்களுக்கு என்ன மனசோ தெரியலங்க. ஏதாவது ஒரு பாக்ஸ் பொருள் காலியா இருந்துச்சுன்னா, அத ஃபில் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையே பார்ப்பாங்க. அதே மாரி தான் சுகர் வந்து காலியா இருந்தது எங்க வீட்ல. அதனால சுகர போட்டு நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டு, திரும்பி பார்த்தா கடுகு டப்பாவும் காலியா இருந்தது. கடுகும் கொட்டி வச்சுட்டு, கடைசியில கொஞ்சமா உளுந்து நான் வந்து சேர்த்து வச்சுப்பேன். நீங்க கடுகு, உளுந்துன்னு கடையில ரேட் அதிகமா வாங்குறத விட, கடுகு தனியா, உளுந்து நம்ம வீட்டுக்கு வாங்குறப்போ அதில் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். உடனே டீ போடுற டைம் வந்துருச்சுங்க. அதனால போயிட்டு பால் காய வச்சுட்டு, நைட்டுக்கும் பால் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு நான் டீ போட ஆரம்பிச்சிட்டேன். டீ போட ஆரம்பிச்சிட்டேன்னு வீட்டில் சொன்ன உடனே எல்லாரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் போடு, இஞ்சி போடாத, தொண்டை கவ்வுது, சுகரை கம்மியாக போடு, சுகரை அதிகமாக போடு, நாட்டு சர்க்கரை போடு அப்படின்னு அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஆனால் யாருமே உன் இஷ்டத்துக்கு டீ போடுமா அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதை நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. அவங்களுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தனித்தனியாக போட்டு ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்தாச்சு. கொடுத்த கொஞ்ச நேரத்துலையே பஜ்ஜி சாப்பிட்டாவோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாவோ நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. உடனே நான் வந்து பஜ்ஜி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. டீயை பாதியாக குடிச்சும் குடிக்காமல் அடுத்த பஜ்ஜி போட கிளம்பியாச்சு. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோ உலகம் முழுவதும் பருக்குது. இந்த மாதிரி ஆஹா ஓஹோன்னு சொல்லாட்டியும் பரவாயில்ல, சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னால் குறைஞ்சா போயிடுவாங்க. ஆனால் அதை கூட சொல்ல மாட்டாங்க. நம்மளுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம மனசில் தோணும். ஓகேங்க, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அடுத்து லீவ் வருது, ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு வைங்கன்னு சொன்னாங்க. அதனால் வீட்டில் முறுக்கு செஞ்சோம். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.